அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக முன்கூட்டியே திட்டமிட்டு 13 பேர் கொலை செய்யப்பட்டதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்னின்று விசாரணை எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் HDD சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐயின் விசாரணை குறித்து அதிருப்தி தெரிவித்த விசாரணை அமைப்பின் முடிவு கவலை அளிக்கும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை சிபிஐயின் கையாளாத தனத்தை காட்டுவதாகவும் கடுமையாக சாடியிருக்கிறார்கள். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டதாக தெரிகிறது எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் ஒரு தொழிலதிபர் விரும்பியதால் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கிறார்கள் எனவும் இதற்கு போலீசாரும் உடனடியாக செயல்பட்டு இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் அவர்களின் உறவினர்கள் பெயர்களில் உள்ள சொத்து விவரங்களை சேகரித்து 2 வாரங்களில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.